ஏன்னா நம்ம மக்கள் வந்து ரொம்ப முழுகி போயிருக்காங்க, அறியாமையில் மூழ்கியே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வெளியில் வரணும். இன்னும் ஐயா மாதிரி ஆட்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக இதை நான் மட்டும் செய்யணும்னு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதை மாதிரி விஷயத்தை எல்லாருமே செய்தால் அந்த தெளிவு வந்துடும் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ நான் பேசுகிறத ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, இன்னொருத்தர் பேசுனா இன்னொரு 10 பேர் பார்ப்பாங்க. அப்படி எல்லாரும் இந்த மாதிரி பேசுனாங்கன்னா எல்லாருக்கும் அந்த தெளிவு வந்துடும். இந்த அடுத்தவன் வந்து முட்டாள்தனமான மதம், மூட நம்பிக்கையான மதம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்காது. இதை நம்மளாக உருவாக்கியிருந்தாலும் அடுத்தவன் நம்மளை குறை சொல்லி என்னக்கிறான். இது இந்து மதம் அப்படின்றது ஒரு மதம், அது ஒரு வழிபாடு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வேத நூல் இருக்குது, ஒவ்வொரு மதம்னு பேர் இருக்குது, அவங்க வழிபாட்டில் போகிறாங்க. அது மாதிரி இந்து மதத்தில் ஒரு வழிபாட்டில் போயின்னுக்கிறோம். ஆனால் இந்த வழிபாடு எப்படி இருக்கணும்? அறிவுபூர்வமாக தான் இருக்கணும், முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. அதை தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். அதை வந்து நான் மட்டும் சொன்னால் போதாது. ஏன்னா நான் சொன்னால் உலக மக்கள் எல்லோரும் கேட்டுற மாட்டாங்க, பார்த்துட மாட்டாங்க. அப்படி எல்லாருமே சொல்லும்போது அது ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதில் தான் சொல்லிக்கின்னு இருக்கேன். ஐயா நீங்கள் காட்டுற பாதையில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இல்லை வந்து ஏற்றுக்கணும் மக்கள். அதுதான் சொல்கிறேன். எல்லோரும் இப்போ நான் சொல்கிறது சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. எவ்வளோ தான் உண்மையை சொன்னால் கூட சில பேர் மனம் ஏற்றுக்காது. ஆனால் அதே விஷயத்தை அடுத்தவங்க சொன்னால் ஏற்றுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் அந்த மாதிரி தொண்டு செய்யணும், மக்களை தெளிவடைய வைக்கணும், மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது, எது உண்மை எது போய் தானே சிந்திக்க வைக்கணும். அந்த மாதிரி உங்கள் பேச்சு இருக்கணும்னு தான் சொல்லின்னுக்கிறேன் நான். எல்லோரும் அந்த மாதிரி பேசுனா அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும், நம்ம மதத்துக்கும் நல்லதாக இருக்கும், மக்களுக்கும் நல்லதாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம். நான் கேட்கலான்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப பேர் வந்து துரோகத்தோட நம்பிக்கை துரோகம் அதிகமாக செய்கிறாங்க. இல்லை, அது இந்த உலகத்தினுடைய செயலே துரோகம்தான். ஏன்னா கடவுள் வந்து படைத்தான், கடவுளுக்கே நம்பிக்கை துரோகியாக இருக்கிறானே படைத்தவனுக்கு. அப்புறம் சாதாரண படைப்பு பட்ட மக்களுக்கு ஏன் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டான்? மனசு ரொம்ப வலிக்குது. அதனால் அது இயற்கை. நம்ம வந்து அதை ஏன் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு பாதையில் போகிறோம், அது நிஜம். அதில் போய்கினே இருக்கணும். அடுத்தவன் நம்பிக்கை துரோகம் பண்ணுறானா, நம்பிக்கையோடு இருக்கிறானான்னு நம்ம யோசிக்கவே கூடாது. யோசித்தோம்னா நம்ம மனம் சோர்வடையும். அப்போ நம்ம மனம் சோர்வடையக்கூடாதுன்னா அடுத்தவனுடைய சொல்ல நம்ம கேட்கக்கூடாது. நல்ல விஷயத்தை மட்டும் கேட்கணும், நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும். அதுதான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும்னா நமக்கு அந்த மன உளைச்சல் இருக்காது. இல்லைன்னா அடுத்தவன் சொன்னது மனம் உறுத்திக்கினே இருக்கும். அந்த அடுத்தவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுக்க பார்த்தீங்க. உங்களுடைய பயணங்களை நீங்கள் கரெக்டாக தொடருங்க. உங்களால் முடிஞ்சாலும் இந்த உலகத்துக்கு இப்போ வந்துட்டீங்க. இந்த உலகத்து நம்மளை காப்பாற்றினுக்குது. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன நன்மை சொல்ல முடியும் அதை சொல்லுங்க. ஏன்னா இந்த மக்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு அப்புறமா இந்த 2021 வரும்போது உலக மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், நடக்கும் அப்படின்றத உலக சேவமாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஐயாவுடைய. இன்னும் வரக்கூடிய காலங்கள் கொடுமையானதாக தான் இருக்கும். சிவசிவா. அந்த கொடுமையான தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் வந்துக்கினே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மகான்கள் பேச்சை உதாசீனப்படுத்துகிறாங்க. அதனால் அவன் போகிற பாதையை தான் அவனுக்கு சரியாகுது. மகான்களுடைய பேச்சை உத்து கவனித்து எது சரி எது தப்புன்னு யோசித்தான்னா அவனும் தீமையிலேருந்து வெளியே வருவான். அதை யோசிக்கிறதே இல்லை. அதனால் அவன் தீமைக்கே போயின்னுக்கிறான். இது காரணம் என்னன்னா பேராசைன்ற ஒரு நோய். அது அதனால் அவன் தீமையை நோக்கி பயணம் பண்ணின்னுக்கிறான். அந்த பேராசை அடங்கி ஆசையோடு வாழ்ந்தான்னா அவன் சுபிட்சமாக வாழலாம், சுகமாக இருப்பான். அதனால் எந்த பயிற்சி, குரு பயிற்சி இப்போ தானே வருது, ஒவ்வொரு வருஷமும் வருது, ஒவ்வொரு காலத்துலேயும் வந்துக்குது. எந்த மக்கள் திருந்திட்டான்? இந்த குரு பயிற்சியாலேயோ கடவுளாலேயோ மனிதன் திருந்த மாட்டான். அவன் மனத்தால் தான் அவன் திருந்தணும். அதனால் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவன் செய்துட்டு போய் அதை தான் பண்ணிக்கின்னு இருப்பான். மாறுபடணும். மாறுபட்டால் மனிதனாக வாழ்வான். மாறுபடாமல் தான் மிருக வாழ்வு தான் வாழ்வான். மனித தோற்றம் இருக்கும். அதனால்தான்
ஆதியில் வந்து ரொம்ப இந்து மதத்தில் பெரிய அறிவாளியெல்லாம் இருந்தான், பேரறிவாக இருந்தாங்க. நமக்கு அவ்வளோ அறிவு பத்தாது இப்போது. இப்போ இருக்கிறவெல்லாம் அறிவாளின்றான், ஆனால் அப்போ இருந்த அறிவாளிக்கு ஈக்குவலாக சொல்லவே முடியாது. மனுஷனுடைய உடலை போட்டு மாட்டினுடைய முகத்தை போட்டான், மனுஷனுடைய உடலை போட்டு சிங்கத்தினுடைய முகத்தை போட்டான். இதெல்லாம் எதுக்கு போட்டான்னா குணாதிசயங்களை காட்டுறதுக்கு தான். பிறப்பு அப்படி எந்த பிறப்பும் பிறக்கிறதுல, சிங்கம்னா சிங்கமாக தான் பிறக்கும், மனுஷன்னா மனுஷனாக தான் பிறக்கும். ஆனால் மனுஷனுக்கு ஏன் இந்த மாதிரி தோற்றங்கள் ஆடு மாதிரி மான் மாதிரி மாடு மாதிரிலாம் போட்டான்னா குணங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறான்றது, அந்த குணத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த தோற்றங்களே போட்டான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் போய் ஒரு ஆளுக்காக சொல்ல முடியாது. அதனால் இந்த தோற்றங்கள்லாம் போட்டு இதை பார்த்தாவது இவன் புரிஞ்சுக்கிட்டோம், இவன் அரக்கன், இவன் சாதுவானவன், இவன் சாந்தமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக போட்டது தான் உருவங்கள், தவிர பிறப்பு அப்படி கிடையாது. அதனால் எந்த ஒரு மகானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஜாதி மதத்தை கடந்து மனிதனாக வாழணும். ஜாதிக்குள்ளவோ மதத்துக்குள்ளோ நின்னான்னா அவன் மனிதனாக வாழ மாட்டான், அதுக்குள்ளே தான் அவன் வாழுவான். அதை தாண்டி வந்தான்னா அவன் தான் முழு மனிதன். அதுக்குள்ளவே வாழறவங்களாம் முழு மனிதன் சொல்லிட முடியாது. அதனால் அதை கடந்து வாழணும், எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும். அன்பு தான் கடவுள், அன்பு தான் உலகம், அன்பு தான் வாழ்க்கை. அதை எவன் ஒருத்தன் கடைபிடிக்கிறானோ அந்த வாழ்வு சிறப்பாக இருக்கும். அவனுக்கு இப்போதைக்கு துன்பம் இருந்தாலும் பின்னாடி சிறப்பாக வாழ்வான். இதான் என்னுடைய அறிவுரைங்க. சிவா, எவ்வளோ அறிவுரை கேட்டாலும் இன்றைக்கி தாய் தப்பின வெளியில் தானே விட்றாங்க. இன்றைக்கி கேட்குறத மனசில் வச்சா தானே, காதில் கேட்டு விட்டுட்டு போய்க்கினே இருந்தால் அவனுக்கு எங்கேருந்து புரியும்? எதை கேட்டாலும் அவன் மனசுக்குள்ளே பதிஞ்சு அதை சிந்திக்க ஆரம்பித்தான்னா அப்போ தான் புரியும். அது எதை கேட்டாலும் காதோடு கேட்டு காதோடு போனால் அது எதுவுமே புரியாத, அவன் அதுபடி நடக்கவும் மாட்டான். இதுதான் உலக இயல்பு. சிந்து சமவெளி, ஹிந்து சமவெளி என்று சொல்வதின் உள்நோக்கம் என்ன சுவாமி? பிராமணரை பிரிக்கிறது. இந்து சமவெளின்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஆரியர் அவங்க இந்து சமவெளியிலேருந்து வந்தாங்க, பாகிஸ்தான் பார்டர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு பிரிக்கிறது. இங்கே வந்து இதை தான் சொல்கிறேன்னே, எப்போ இவன் ஆரியர்னு ஒருத்தனை பிரிக்கிறானோ இவன் ஊருக்குள்ளே 4 ஜாதியை பிரிச்சிடுவான். ஆரியனாக இருக்கட்டும், அவன் காரியனாக இருக்கட்டும், யாரோ ஒன்றாகட்டும், மனிதன் தெய்வ வழிபாட்டில் உள்ளவன். ஜாதியே நான் பார்க்கறது கிடையாது, எல்லா ஜாதிக்காரனும் இருக்கிறான். நான் யாரையும் எந்த ஜாதின்னு இது வரையும் கேட்டதே கிடையாது. ஏன் மனுஷன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதை தவிர ஜாதி தெரியறதில்ல, ஜாதியை நான் பார்க்கறதும் இல்லை. அதனால் மனுஷனை பார்க்குறேன். ஜாதியை பார்த்தீங்கன்னா நீ எல்லா இடமும் கெடும், நன்மை உருவாகாது, தீமை தான் விளையும். அதனால் ஆரியனா இந்து சமவெளி 2000 வருஷத்துக்கு முன்னே வந்தாங்க, சரி இப்போ என்ன திருப்பி அனுப்ப முடியுமா? அப்புறம் எதுக்கு அதை பேசினுக்கணும்? இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிங்க தேவையற்ற விவாதங்களை வளர்த்தி இவங்க வளர்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. பிராமணனா இருக்கட்டுமே, என்ன குறைஞ்சி போகிறான்? ஒழுக்கமாக தானே இருக்கிறான். சொல்லு, நம்ம 4 பேர் சேர்ந்தோம்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு தெருவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம், அதே தெருவுக்குள்ளே ஒரு பிராமணன் இருக்கிறான். இது யாரையும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசுறது இல்லை, செய்கிற செயலை வச்சு பேசுகிறேன். அந்த ஒரு பிராமணன் அவன் ஏழ்மையில் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி அவன் வீட்டுக்குள்ளவே இருப்பான். நம்ம குடும்பங்கள் என்ன பண்ணோம், நம்ம வீட்டு குழம்பு 4வது வீட்டுக்கு போவோம், 4வது வீட்டு குழம்பு நம்ம வீட்டுக்கு வரும். இது பொம்பளைங்க லிங்க்கு. ஆனால் ஒரு 3 மாதம் பொறுத்து அந்த வீட்டு ஆம்பளையும் இந்த வீட்டு ஆம்பளையும் மண்டியை ஒடிச்சுப்பான். இது தேவையற்ற என்னமோ பற்று மாறி போய் சேர்ந்து பிரச்சனையை உருவாக்கிக்கிறது. ஒரு பிராமணனால எங்கேயாவது பிரச்சனை வந்துக்குதா பார்த்துக்கிறீங்களா? பார்க்கவே முடியாது. 10 வீடு இருக்கட்டும், அவன் 10 பேர் அவன் வேலை என்னமோ அது என்னமோ போய்க்கினே இருப்பான். இது என்ன குறைஞ்சி போச்சு? நமக்கு நல்லவனா தானே இருக்கிறான், நமக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்கலையே. நம்ம தானே போய் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்து பழகிட்டோம். நம்ம அப்போ நம்மளை திருத்திக்கணுமே தவிர இன்னொருத்தனை இருக்கட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே தப்பு. அது மனிதன் மட்டும் பாருங்க, அவன் பிராமணனா முஸ்லீமா கிறிஸ்தவனா பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா வேற்றுமை வளரதான் செய்யும். சமதர்மம் சமதர்மம் பண்ணிட்டு இதெல்லாம் பேசணும். எங்கே சமதர்மம் இருக்கும்? வாயில தான் சமதர்மங்குது, உண்மையில் சமதர்மம் எவங்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. சமதர்மம்னா எல்லாரும் ஒன்று கூடணும், எல்லாரும் ஒரே இடத்துல தெய்வ வழிபாடு பண்ணணும், அதுதான் சமதர்மம். எல்லாரும் ஒரே இடத்துல வாழணும். இங்கே ஜாதிக்கே வேலை கிடையாது. அப்படி இருந்தால் அது சமதர்மம். வேற்றுமையை வளர்த்துட்டு நான் சமதர்மவாதின்னு சொல்றதுல பேச்சே அர்த்தமே கிடையாது. சொல்லுங்க சுவாமி,
இந்து என்ற ஒரு சொல்லால நம்ம தமிழர்கள்லாம் ஏமாற்றப்படுறதா சொல்றாங்க. இது உண்மையா? ஏமாறுறவன் எப்பவுமே இருந்துக்கினே இருப்பான். இந்துன்னா ஏன் இவன் ஏமாறணும்? இந்துன்னா அதுக்கு பொருள் என்ன? இந்துன்னா சந்திரன் அர்த்தம். சந்திர வம்சத்தில் வந்த மதங்கள் இது இந்து மதம்ன்றது. இதில் போய் ஏன் ஏமாத்துற சொல்லு. இந்துன்னு சொல்றதால் நம்ம என்ன ஏந்திர போகிறோம்? ஒன்று, இது உண்மைகள் தெரியாமல் போய் பேசுகிற விஷயங்கள். இந்துன்னாக்கா சந்திரன் அர்த்தம். சந்திரன்னா இடது மூச்சின்னு அர்த்தம். சூரியன்னா வலது மூச்சின்னு அர்த்தம். இதுதான் சூரிய வம்சம் சந்திர வம்சம் சொல்கிறது. இதை விட்டு போட்டு நீ ஜாதி கிட்ட போயிட்டீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள் வருமா? ஜாதியும் மதத்தையும் மறந்து மனிதன் வாழணும். அதுதான் உண்மையான அன்பு. என் ஜாதி உயர்ந்தது, உன் ஜாதி உயர்ந்தது, எந்த ஜாதிக்காரனாலும் செத்தா மண்ணு தான் தொண்ணு போதும் இல்லையா? யார் இங்கே உயர்ந்தவன்? யார் இங்கே நிலையாக நிற்க போகிறவன்? வாழாத வரைக்கும் நல்லவனாக வாழ்ந்துட்டு போயேன். வாழாத வரைக்கும் 4 பேருக்கு நல்லதை செய்துட்டு போயேன். பிரிவினையை உண்டாக்காமல் போயேன். இந்த ஜாதி நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன்? இறைவன் மட்டும்தான் உயர்ந்தவன், மீது எல்லாம் தாழ்ந்தவன் தான். சுவாமி, இந்த மேல சத்தம் இதெல்லாம் திருவிழால கேட்கும்போது சரி, நிறைய பெண்களுக்கு சாமி வருது, வரும். ஆனா பிராமண பெண்கள் அந்த மாதிரி சாமி வந்து வராது. மாதிரி ஏன்னா பிராமண பெண்கள் வந்து சாத்வீக உணவை சாப்பிட்றாங்க. அதனால பிராமண பெண்கள் பேயும் வராது, அவங்க மேல சாமியும் வராது. நம்ம ஆளுங்க கடிக்கிறது, குத்துறது, இடிக்கிறது, இதுதானே நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த குணம் வந்து ஆடுறோம். இதுக்கு பேர் ஹிஸ்ட்ரியா நோய், நரம்பு ட்ரபுள்னு அர்த்தம் இது. அதனால அந்த பம்பையினுடைய மோளாட்சா கூட ஆட மாட்டாங்க, பம்பை அச்சா ஆடுவாங்க. ஏன்னா அந்த பம்பையினுடைய சத்தம் அந்த நரம்பை பாய்ச்சிடும். இப்போ ஒரு பாம்பு புத்து இருக்குது, அந்த பாம்பு புத்தாண்டு போய் நாதஸ்வரம் ஊதனா அது ஒரு சத்தம் தானே. ஊதனா பாம்பு வருமா? வராது. மகிடி ஊதுனா வரும், அதுவும் ஒரு சத்தம் தான். ஆனா பாம்பு வந்துடும். ஏன்னா மகிடியினுடைய சத்தம் காது பாம்பினுடைய இனிமைக்கு அது வெளியே வருது. அதே மாதிரி இந்த பம்பையினுடைய சத்தம் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும். பாதிக்கும் போது அவங்க தன்னிலையை இழந்து சாமி ஆடுவாங்க, பேய் ஆடுவாங்க. சுவாமி, சிவபெருமானுக்கு 2 பிள்ளைகள், முருகன், விநாயகர். சரி, விநாயகருக்கு வட இந்தியால சிறப்பான பூஜைகள் நடக்குது. ஏன் முருகருக்கு அந்த மாதிரி பூஜைகள் நடக்குது? இங்க நடக்குதா? இங்க விநாயகருக்கு அந்த மாதிரி சிறப்பான பூஜை நடக்கிறது இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊர்ல ரொம்ப சிறப்பா இருக்கான், இன்னொரு ஊருக்கு போனா அவனுக்கு மரியாதையா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி வடநாட்டுல எல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியம், துர்கைக்கு ரொம்ப முக்கியம். இங்க வந்து பார்வதிக்கு ரொம்ப முக்கியம், முருகனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 6 படை கோயில் எங்கேயாவது பிள்ளையாருக்கு 6 படை இருக்குதா? இல்லை. தெரு புள்ளா கோயில் இருக்குது, கொளத்தங்காரெல்லாம் பிள்ளையார் கோயில் இருக்குது. ஆனா எங்கேயாவது அதுக்கு சிறப்பு இருக்குதா? ஆனா முருகன் கோயிலுக்கு 6 படை கோயில்னு இருக்குது. இதே வடநாட்டுல 6 படை கோயில்னு எங்க நடக்குதா முருகனுக்கு? ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு தெய்வத்துக்கு அவன் மனசு பிடிச்ச மாதிரி சிறப்புமா. இது மனுஷனுடைய செயலை தவிர தெய்வத்தாண்ட ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மனுஷன் வச்சுக்கிறது தானே. தெய்வம் எங்கேயும் வந்து எனக்கு ஒரு வீடு வேணும், இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த ஊர்ல எனக்கு ஒரு வீடு ஒன்று கட்டினுச்சா? இப்போ அந்த கடவுள் மனுஷன் தானே கட்டி வச்சான். மனுஷனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி கோயிலுங்க உருவாச்சு. மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தெய்வம் பிடிச்சிது, அது மாதிரி வழிபடுறானே தவிர தெய்வத்தாண்ட வேற்றுமையே கிடையாது. ஊரே மொத்த ஊரே தெய்வத்தை தாச்சே. அதுக்கு எந்த ஊர்ல எனக்கு சிறப்பு, அந்த ஊர்ல எனக்கு சிறப்பு என்னாகுது இல்லையா? கடவுளுடைய படைப்பு உலகம், அதனுடைய இயக்கம் தான் நம்ம. அப்போ அதுக்கு போய் இந்த ஊர் அந்த ஊருன்னுக்குதா, இந்த மதம் அந்த மதம்னுக்குதா, இந்த ஜாதி அந்த ஜாதின்னுக்குதா? ஒன்றும் கிடையாது. மனுஷன் வகுத்து வச்சுக்கின்னு இவன் செத்துக்குன்னுக்குறான். சுவாமி, முன்னெல்லாம் வந்து யாராவது தவறு செஞ்சா தெய்வ குத்தம், இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் பயம் காட்டுவாங்க. சரி, இப்போ அந்த வார்த்தைகளுக்கே மரியாதை இருக்கான்னு. இப்போ அப்போ வந்து போலீஸ் எல்லாம் கிடையாதுமா. அதனால தப்பு பண்ணா தெய்வத்தை குத்தம் பண்ணி பயம்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ போலீஸை காட்டி பயம்படுத்துறாங்களே என்ன? ஏதாவது தப்பு பண்ணினா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரருக்குமே 15 நாள் ரிமாண்ட் வச்சிடுவான் அப்படின்னு சொல்றாங்களே. எல்லாம் மாற்றி மாற்றி நடந்துருந்தாங்க. இது அப்போ கடவுள் பேரில் பயம்படுத்தினாங்க, இப்போ போலீஸ் பேரில் பயம்படுத்துறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டும் நடக்குது. சொல்லுமா. சுவாமி,
இப்ப தமிழர்கள் தன்னோட சொந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா நிறைய சுவாமிகளை வந்து கும்பிடுறாங்க. ஆமா, இது எதனால? நான் கூட ஏதாவது ஒரு சாமி தயார் பண்ணலான்னு தான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா காலத்துல அதே ஒரு சாமி கும்பிட்டார். எங்க அப்பா காலத்துலயும் கும்பிட்டாரு. அவங்க எல்லாம் உயிரா தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எங்களை எல்லாம் பெற்றெடுத்தாங்க. நாங்களும் அதே சாமி தான் கும்பிட்டுக்கிறோம். இப்ப வேற சாமிக்கு போனா என்ன துடு கொடுக்குமானா ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குது. அதனால நான் போறது இல்லை. போறவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் போவாங்கம்மா. சாமின்றது ஒன்று தனியா எங்கேயும் வந்ததே கிடையாதும்மா. மனுஷனே வகுத்து அவன் பழப்புக்கு உண்டாக்கிக்கின்னுக்குது. கடவுள் எங்கேயும் வந்து தனக்கு நான் தான் கடவுள், என் பேர் இது கடவுள், நான் இந்த ஊரில் தான் இருப்பேன்னு எங்கேயும் சொன்னது இல்லைம்மா. சுவாமி ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னா ஆதித்த கிருதயம்னா ஆதித்தன்னா சூரியன் அர்த்தம். சூரியனுடைய இயக்கம் இருதயத்தில் வைக்கணுமே தவிர வெளியே கும்பிட்டுன்னு கூடாது. அந்த உஷ்ணத்தை உள்ளாக்கினா உனக்கு ஞானம் பிறக்கும். அதனால ஆதித்ய கிருதயம் அப்படின்னு வச்சிருக்குது. சுவாமி தாயுமானவர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்காரு. அவரை வந்து நம்ம வணங்கணும்னா நிறைய காரியங்கள் சித்தியாகும்னு சொல்றாங்க. சரி, அந்த தாயுமானவர் யாரு? மொத்த பேர இந்தியாவில் இருக்கிற மொத்த பேர் அங்கே போயிடுவோம். நம்ம ஒரு சாமி கோயிலுக்கு போனால் சித்தியாவது எல்லாமன்னா எல்லா சாமியும் அங்கேயே போயிடும். இந்த கோயில் எல்லாம் தேவை மூடிடலாம் நம்ம. இது முட்டாள்தனமான வார்த்தை. இது தாயுமானவர்ன்றது திருச்சியில் உச்சிப்புள்ளியார் கோயில் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பேர் தாய்மானவர்னு பேர் வச்சுக்கிறான். சிவபெருமான் வந்து எப்போது எனக்கு தாய்மானவர்னு பேர் வைங்க நான் சொல்லிச்சு இல்லை, அது வச்சுக்கிச்சு. மனுஷன் வச்சான் அங்கே பேர். கோயிலில் மனுஷன் கட்டி வச்சான். அந்த கோயிலுக்கு தாய்மானவர் ஞானி வந்து அங்கே போய்க்கின்னு வந்துக்கின்னு இருந்தார். அதனால அந்த கோயில் கொஞ்சம் சிறப்பு. தாய்மானவர் கோயிலுக்கு போனால் எல்லா காரியம் நடக்குதுன்னா நானும் கூட ஆசிரமெல்லாம் மூடிட்டு எனக்கு துட்டு இல்லாத உட்காந்துக்கிறேன். நான் அங்கே போயிட்டு பெரிய வசதி ஆகிடுவேன். நம்ம 3 கார் வாங்கி பண்ணேன், 3 பில்டிங் கட்டி பங்களா கட்டி பண்ணேன். திருச்சியில் எத்தனை பேர் பிச்சை எடுத்துன்னுக்கிறேன் தாய்மானவர் கோயிலாண்டிய. அப்புறம் அவெல்லாம் என் பணக்காரனார். இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கைன்றது. நீ அறிவால சிந்திச்சு பாரு, அதுதான் கடவுளா? இதெல்லாம் கடவுள் இல்லையா? அப்ப கடவுள் அங்க மட்டும்தான் இருப்பாரா? அங்க மட்டும் இருந்தாருன்னா இந்திய உலகம் ஃபுல்லா அங்க தானே வந்துடும். அப்படின்னு சிந்திச்சுக்கலாம் உண்மை தெரியும். சிந்திக்கிறதே கிடையாது. அங்க போனா எல்லாம் ஆவண ஒண்ணு மொத்த பேர் அங்க போயிடுது கூட்டமா. ஒரு 10,000 செலவு பண்ணு இருந்ததும் போயிட்டா நுழைக்கான ஒரு வீட்டில் வந்து பட்டினியா பத்துக்குது. இதெல்லாம் கடவுள் வழிபாடே கிடையாது, மன வழிபாடு. கடவுளுக்கு இது உயர்ந்தவன் தாழ்ந்தவனே இல்லைன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இவன் மனசு இங்கே போனால் நல்லாயிடும், அங்கே போனால் நல்லாயிடும், இங்கே போனால் வசதி ஆகிடும்னு திரியுது ஊரா. கடவுள் அப்படிலாம் கிடையாது. இவன் மனசுல தேடின்னு திரியுது. அப்படி எங்கே போனால் நம்ம ஆசையை அளவு கடந்து வளர்க்குறதுக்கு காரணம் அது. யார் அவர் பேர் ஞாபகம் இல்லாத கடவுள் காட்சி கொடுத்தாருன்னு எப்படி சொல்கிறேன்? அவர் எந்த ஊர்? ஏமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். தர்மசாலி அது மாதிரிலே இருந்துக்கிறாரு. குரு என்ன மாதிரி ஊரெல்லாம் அஞ்சு இந்த மாதிரி பட்டிமன்றம் வச்சுக்கின்னு தான் எங்கேருந்து போகிறது? எப்போ குரு ஒருத்தர் ஆகுறாரா அவர் கண்டாயிடுவார். ஸ்கூலில் இருக்குதுல்ல வாத்தியார் எம்ஏ ஃபஸ்ட்டு அவர் ஒரு ஆசிரியராக இருப்பார். 20 வருஷமாக அவர் அதுலேயே தான் இருப்பார். அவர்கிட்ட படித்தவன் கலெக்டராக இருப்பான் இல்லை? எப்படி அது? எப்படி நீ குருக்கு முன்னே கலெக்டர் ஆகலான்னு கேட்க முடியுமா? சொல்லு சாமி, கேட்க முடியாது. அது மாதிரி குரு ஊர்லாம் சுற்றி சீட்டனை தேடிங்க இருந்தார் பட்டினத்தார். அவர் பத்ரகிரி வந்து யாரையும் தேடல, அவரையே தேடி இருந்தார். அதனால சீக்கிரம் கட்டிச்சு. சொல்லு வேறண்ணா. இப்போ கண்ணு மூடிக்கினா என்ன தெரியும் உனக்கு? கண்ணு மூடிப்பாரு, என்ன தெரியுது? இருள் தெரியுது. கண்ணு திறந்தா வெளிச்சமாக இருக்கிற நாளில் தான் கடவுளை தேடணுன்றதுக்கு தான் சொல்லின்னுக்கிறேன். சொல்லும்பா, யாருடைய குறிக்கோள்? ஏம்பா என்னுடைய பயணம் நீ எதை நோக்கி இங்கே வந்த? அதுக்கு தான் சொல்லின்னுக்கிறேன். எல்லாரும் மன அமைதி ஒன்றுனா ஊர் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஊமேல ஆசையை வச்சுக்கோன்னு சொல்லிங்கிறேன். அது வேற, அது ஏன் உனக்கு? நீ வாங்கும்போதுக்கே இல்லத்த 1ஆம் கிளாஸ் படிக்கிறான்ல அந்த பையனுக்கு 1ஆம் கிளாஸ் பாடம் தான் எடுக்கணும். எம்ஏ புக் எடுத்துக்கணும் பாடம் எடுத்தால் புரியுமா உனக்கு?
அது மாதிரி நீ இன்னும் 1ஆம் கிளாஸ் கூட சேரல, உனக்கு எம்ஏக்கு வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். சொல்லு. சில பேர் வந்து கண் திருஷ்டி அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, நான் வந்து அமைதியாக இருக்கேங்க, யாரோட இதுக்கும் போகிறதில்ல, சரி, ஆமாம், படும்போது என்ன சொன்னாங்க, புறமப்பட்டா பட்டுட்டு கூட நம்ம பாட நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா கூட அதனுடைய தாக்கம் வந்து இவங்களை வந்து தாக்கும்போது அவங்க உணர்றாங்க, அவங்க இந்த மாதிரி சொல்லிச்சு அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதெல்லாம் உண்மையா இல்லை? அது இதெல்லாம் உன் மனசை பொறுத்து. உன் கண்ணை விட பொல்லாத கண்ணு உலகத்தில் இருக்குது. சொல்லு, யோசித்து பாருங்கள். இது வந்து நம்ம கண்ணை பற்றி, அதான் சொன்னேன், நம்மளை பற்றி அறியதில்லை, ஊரை பற்றி அறிஞ்சுன்னுக்குறோன்னுட்டு. அவன் என் கண்ணு பட்டுது, அவன் என்னை திட்டினான், அவன் சொன்னான், அதனால தான் இந்த இவன் போவான் கல் இடிச்சுக்கும். அந்த பொம்பளை எதிர வந்தது இச்சிக்கு செய்யணுவான். அந்த பொம்பளை அந்த கல் எடுத்து போட்டது கால் மேலே. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், நீயே சொன்ன நான் எப்படி ஒத்துக்குதுன்னு. அது மாதிரி எந்த விஷயத்தையும் தன்னை பற்றி தான் புகழறான்னா நயா பைசா உதவாதவன்னு அர்த்தம். எப்படி நிஜத்தை தெரிஞ்சுக்கிறது? நீ அனுபவித்து பார்க்கணும், அப்போ தான் நிஜம் தெரியும். அதனால் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவான். கண்ணு பண்ண நான் மிளகா கட்டி வைப்பான், கொய்யாக்காய் கட்டி வைப்பான், கூட 2 வேலியில் இருக்கிற வேலி இந்த தும்டிக்காய், அந்த ஊமத்தங்காய், இதெல்லாம் அதெல்லாம் அவன் கண்ணை போய் குத்த போகுது. இவன் பயம் அதை கட்டி வச்சுன்னு திஞ்சுங்கிறான். எவன் கண்ணை எவனையும் ஒன்றும் பண்ணாது. உன் கண்ணு எவனையும் பண்ணாதுந்தா சரி. நீ ஊருக்கு கேடு நினைக்கலன்னா உனக்கு எவனாலையும் கேடு பண்ண முடியாது. நீ ஒருத்தனுக்கு கேடு நினச்சிட்டின்னா உனக்கு 10 பேர் உனக்கு கேடு பண்ணிவிடுவான். இதுதான் பலாபலன். அதனால் நீ யாருக்கும் நல்லது செய்யாத, யாருக்கும் தீமை செய்யாத வாழ், அதுவே பெரும் வாழ்க்கை. சூரியக்கலை இந்த 16 கலையை சாப்பிட்டுடும். சாப்பிட்டுட்டுன்னா மூச்சு போய் வாசியாக மாறிடும். மூச்சு இருக்காது, அப்போ கழுத்து கீழே எந்த ஓட்டமும் இருக்காது. எல்லாம் வாசி யோகம் கற்றுக் கொடுக்குறேன், வாசி யோகம்லாம் எவனாலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா வாசின்றது பேசாதது, மூச்சுன்றது பேசுறது. பேசுனா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சொல்லிக் கொடுக்க முடியும், அவர் கேட்க முடியும். பேச்சு மூச்சு இல்லாத இடத்துல போய் எங்கே போய் சொல்லிக் கொடுக்குது? யார் சொல்லிக் கொடுக்குது? இந்த மூச்சாகப்பட்டது ப்ராக்டிக்கலாக நீ குரு உபதேசம் வாங்கி செய்துன்னு வரும்போது அது நாளடைவில் அந்த மூச்சு வாசியாக மாறிடும். வாசின்னா என்ன அர்த்தம்னா கழுத்துக்கு கீழே மூச்சே கிடையாது, போன மாதிரி ஆகிடும். அப்போது இந்த மூச்சு எப்படி இருக்குன்னா தலையில் ஓடும், ஒரு ஜான் தான் ஓடிக்கின்னு இருக்கும். அது நாசிக்கும் உச்சிக்கும் ஓடுறது தான் வாசி. அதுக்கு தான் வள்ளலார் கேட்டார், வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேச கண்டார் அப்படின்னு. அது என்ன பேசுச்சுன்னு அவனால் சொல்ல முடியாது. ஏன்னா அது பேசாத பொருள். அது அவ்வை சொல்லிச்சு, வாசி வாசி சிவாசிச்சு. வாசியாச்சுன்னா நீ கடவுள்றா, நீ கடவுள் போய் எப்போ பேசுண்டா, யார்கிட்டடா பேசும் அப்படின்னு அவ்வை சொல்லிச்சு. திருமூலர் சொல்கிறார், வாசியும் ஊசியும் பேசிச்சுன்னா நம்ம ஏன்டா பெனாத்தின்னு கிடக்கணுன்றார். அது மாதிரி இதெல்லாம் புரியாமல் எதையோ சொல்லிக்கின்னு குண்டலி யோகம் கற்றுக் கொடுக்குறேன், வாசி யோகம் கற்றுக் கொடுக்குறேன்னு ஏதோ ஒன்று பண்ணின்னுக்கிறாங்க. அவங்க எதையாவது பண்ணின்னு போட்டோம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அவங்க விஷயத்தில் தலையிடவும் வேணாம். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் பேசின்னு போவோம். இன்னொருத்தனை பற்றி நம்ம பேசி என்ன பயனுக்குது? அதனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கடவுளை தேடுறவனுக்கு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் நாடு மொழி இதெல்லாம் கிடையாது. மதத்தை தேடுறவனுக்கு கடவுள் கிடையாது. அது எந்த மதத்துக்காரனா ஒன்றா இருக்கட்டும், மதத்தை கும்பிடுவானே தவிர கடவுளை கும்பிட முடியாது. கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் கிடையாது. அப்போது நம்ம என்ன நினைக்கணும், கடவுளை வழிபாட நினைக்கணும், மதத்துக்குள்ளே கட்டுப்பட்டு நிற்கக்கூடாது. மதத்துக்குள்ளே நிற்கிறவனும் ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்டுப்பட்டு நிற்கணும், ரெண்டும் ஒன்று தான். அதனால் கடவுளை அடையணுன்றவனுக்கு ஜாதியில் பார்க்கறது, மொழி பார்க்கறது, நாடு பார்க்கறது, மதம் பார்க்கறது இதெல்லாம்ங்கிறவனால கடவுளை அடையவே முடியாது, ஒருபோதும் அடைய முடியாது. ஜாதி மதமெல்லாம் கடந்து நின்னவன் தான் கடவுள். கடவுள் எந்த ஜாதி, கடவுள் எந்த மொழி, எவனாலேயோ சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள். அதனால் மதத்தை ஒரு கிறிஸ்டின் கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்கிறார் என்கிட்ட. ஏன்னா இதுக்கு இந்த கிறிஸ்டின்ன்றதோ இந்துன்றதோ முஸ்லீம்ன்றதோ இதெல்லாம் ஒரு மத கட்டுப்பாடு.
தனி மனுஷன் ஒருத்தருக்கு ஒன்று நல்லது செய்ய முடியாது. அப்போ ஒரு மத அமைப்பு இருந்தால் 10 பேருக்கு நன்மை செய்ய முடியும். அதுக்காக வச்சதான் மதம். அது இன்றைக்கி மாறி போய் ஏதோ பண்ணின்னு இருக்குது. கடவுளை உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு ஜாதி மதம் குலம் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பணக்காரன் ஏழை அதெல்லாம் பார்க்கவே கூடாது. சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தார் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, போன மாதம் 20 நாளுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் வீட்டாண்ட வந்தாங்க. என்ன பண்ணால் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சாமி. நாங்கள் என்னத்துக்கு என்ன பார்க்கணுன்னு, இல்லை உங்கள்கிட்ட ஆசீர்வாதம். சரி ஆசீர்வாதம் போகணும். இது மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது போட்டுக்குது சாமி நெட்டில். ஆமாப்பா நடக்குது. எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுவீங்க? ஒரு 1000 பேர் சாப்பிடுவாங்கப்பா. ஏழையா பணக்காரன்? ஏன்பா பணக்காரனுக்கு பசி கிடையாதாப்பா, ஏழைக்கு தான் பசியாப்பான்னு. நீ பசிக்கு சோறு போடுறேன்னு பார்க்கணுமே தவிர அவன் ஏழையா பணக்காரனா நல்லவனா கெட்டவனா யோசிக்கவே கூடாது. கடவுளுக்கு போடுறேன்னு நான் நினச்சிட்டேன்னா அங்கே வேற்றுமை வராது. மனுஷனுக்கு போடுறேன்னு நினச்சின்னா இந்த வேற்றுமையெல்லாம் வரும். அதனால் நம்மளுடைய செயல் எது செய்தாலும் ஆண்டவனுக்கு செய்கிறேன் ஆண்டவனுக்கு செய்கிறேன் ஆண்டவனுக்கு செய்கிறேன்னு போனீங்கன்னா உன் மனம் பாரம் இருக்காது. எல்லாம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னா மனம் பாரம் ஆகிடும். ஏமா நல்வினை தீவினை இல்லை, ரெண்டுமே சுகமாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. சமமாக இருந்தாவே நீ பிறந்துக்கினே தான் இருப்ப. அது ரெண்டுமே நல்வினையும் இருக்கக்கூடாது தீவினையும் இருக்கக்கூடாது. அது ரெண்டும் இல்லைன்னா தான் உனக்கு பிறப்பு இல்லை. நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு, தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை. அப்போ தான் பிறப்பு நிற்கும். ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும். நல்வினை செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிற. ஏன்னா இந்த நாட்டம் வருது. தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது. சாயா கடை ரவுடி கல் கஞ்சா குப்பை கூலம் அதில் போயிடுவீங்க. நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா, நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வச்சுன்னு வந்துடும். அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வச்சுன்னு போயிடும். இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன், நல்லதை செய்யுங்க, துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும். தீவினை செய்யும்போது அன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி வர துன்பத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நல்வினை செய்யுங்க, நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்பா கடவுளை உணரணும். முதல்ல உணரு. கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா? எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன்? ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்தாலும் பார்க்க முடியும். தெரியாதாலும் எங்கே போய் தேடுறது நம்ம சொல்லுவான். இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க. கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி. கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும். நீன்றது நானுன்றது யார்? கண்ணா மூக்கா தலையா வாயா காலா கையா? நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னையே உனக்கு தெரியலையே, அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ முதல்ல உன்னை அறி, கடவுளை அறியலாம். அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத உள்ள உச்சந்தலை முடி தரைக்கு போயிடுச்சு, கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு. அவனே கடவுளை பார்க்க முடியலைங்க. ஊர் உள்ளதுக்குன்னு நான் பார்த்துட்டேங்க, நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சுங்க. சொத்துக்கும் சுகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மற்றதில் எங்கே சம்பந்தம் படும்? அதனால் உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும். உன்னையே யோசித்து நான் யார் நான் யார் நான் யார், எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாகரத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனே கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாரு சிவாய்க்கர், கடவுள்ன்றதை ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரியிறான்டா தேடிக்கின்னு, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது, அவன் அறியவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியனும். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதான்ட்டான். சரி, இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல, செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா, ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார். உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிருவான்டா, ஊரில் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான். அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது. ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மைல் போய் தேடி கிடக்குறோம். ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ
ஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அறத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவைத்தா, மகிழ்வைத்தா நல் மனதைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா.